காலத்தை வென்ற கதைகள் மீண்டும் உங்களுக்காக உங்கள் ஸ்டோரிஸ் வித் செல்வி சேனலில் உங்களுடன் தாமரை செல்வி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் கதை மலைக்கள்ளன். வாருங்கள் கதையை தொடரலாம். ஜானகி இறந்து விழுந்ததை பார்த்த பூங்கோதை இப்படி ஒரு பேத பெண்ணை கொன்னிட்டேன்னு பதறாங்க. ஆனாலும் அந்த குற்ற உணர்ச்சி கொஞ்சம் கூட இல்லாம பூங்கோதையோட கையை பிடிக்கிறார் வீரராஜன். கரெக்டா அந்த சமயத்துல ஒரு குருவாள் அவரோட கையை நோக்கி வருது. திடும்னு வந்த குருவாளை பார்த்த வீரராஜன் பிடிச்சிருந்த கையை விட்டுடுறார். கத்தி வந்த திசையை பார்த்தா அங்க வந்தது வேற யாரும் இல்லை, மலைக்கள்ளன் தான். ஆனா முகம் தெரியாத மாதிரி முகமூடி போட்டு இருந்தார். யாருடா நீனு வீரராஜன் கோவமா கேட்க, கற்புக்கரசியை காப்பாத்த வந்த கடவுள், கொடுமையை அழிக்க ஆண்டவன் எடுத்த அவதாரம், திக்கற்ற ஒரு பெண்ணோட வேதனையை போக்க வந்த தெய்வத்தோட திருவுருவம் அப்படின்லாம் நினைக்காத, நான் தான் மலைக்கள்ளன்னு சொல்றார். வந்தது மலைக்கல்லன்னு தெரிஞ்சதும் பூங்கோதைக்கு அப்படி ஒரு சந்தோஷம். இனிமே தனக்கு எந்த ஆபத்தும் இல்லைன்னு நிம்மதி பெருமூச்சு விடுறாங்க பூங்கோதை. கோபத்தோட வீரராஜன் மலைக்கல்லனை, உன்னதான் ரொம்ப காலமா தேடிக்கிட்டு இருக்கேன், நீயே வந்து என்னோட வலையில மாட்டிக்கிட்ட வான்னு அந்த குருவாலை பிடுங்கிட்டு மலைக்கல்லனை குத்த போறார் வீரராஜன். ஆனா மலைக்கல்லன் சண்டைக்கு சலைச்சவரா என்ன? வீரராஜன் கையில இருக்கிற கத்திய தட்டி விட்டுறார் மலைக்கல்லன். 2 பேருக்கும் பயங்கரமா சண்டை நடக்குது. ஒரு கட்டத்துல மலைக்கல்லன் வீரராஜனை தள்ளிவிட மேஜை மேல விழுந்ததுல மயங்கி விழுந்துடுறார் வீரராஜன். அவரை தூக்கி ஒரு சேர்ல கட்டி வச்சுட்டு ஜானகியை பார்த்து, பாவம் காதலுக்காக பலியாகிட்டா, இந்த கொடுமைகளுக்கெல்லாம் இவன் பதில் சொல்ற காலம் வரத்தான் போகுதுன்னு சொல்லிட்டு பூங்கோதைய அங்கிருந்து கூட்டிட்டு போயிடுறார். பூங்கோதைய அவங்க வீட்டுல சேர்த்துட்டு, என்னோட அப்பாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, அதனால நான் அவசரமா போகணும், இனிமேலையாவது இப்படி ஏமாறாதன்னு அறிவுரை கூறிட்டு அங்கிருந்து போயிடுறார் மலைக்கல்லன். இந்த சமயத்துல வீரராஜன் கட்டி போட்டு இருக்கிற இடத்துக்கு காத்தவராயன் எதேச்சையா வர, அங்க கட்டி போட்டு இருந்தவரை காப்பாத்திடுறார் காத்தவராயன். பூங்கோதைய தங்கிட்ட இருந்து காப்பாத்தின மலைக்கல்லனை தீத்து கட்டியே ஆகணும்னு முடிவு பண்ணி எப்படியும் மலைக்கல்லன் பூங்கோதை வீட்டுக்கு தான் போயிருப்பார்னு அவரை ஃபாலோ பண்றாங்க. வீரராஜனும் காத்தவராயனும் நினைச்ச மாதிரியே பூங்கோதையை விட்டுட்டு தன்னோட குகைக்கு போறார் மலைக்கல்லன். அவரை 2 பேரும் அவருக்கு தெரியாம ஃபாலோ பண்றாங்க. மலைக்கல்லன் அந்த கேபிள் கார்ல ஏறி போக அதை நகர்த்திக்கிட்டு இருக்கிற மலைக்கல்லனோட ஆட்களை தன்னோட ஆட்களை வச்சு அடிச்சு போடுறார் காத்தவராயனும் வீரராஜனும். அந்த கேபிள் கார் பாதியிலே ஸ்டாப் ஆகிடுது. என்னமோ தப்பு நடக்குதுன்னு மலைக்கல்லன் சுதாரிச்சுக்கிட்டு அந்த கயிறு வழியா கீழே இறங்குறார். அப்ப அந்த கேபிளை காத்தவராயன் கோடாலியை வச்சு வெட்ட ஒரு கட்டத்துல கேபிள் அறுந்து விழுந்துடுது. நல்ல வேளையா மலைக்கல்லன் பக்கத்துல இருந்த ஒரு பாறையில ஏறிடுறார். ஆனா அதை வீரராஜனோ காத்தவராயனோ பார்க்கல. கேபிள் அருந்து அந்த கூண்டோட கீழே விழ மலைக்கல்லன் இறந்துட்டான்னு 2 பேரும் பயங்கரமா சந்தோஷமாகறாங்க. ஆனா அவசரமா உயிர் தப்பிச்சு தன்னோட அப்பாவை பார்க்க போறார் மலைக்கல்லன். நோய்வாய்ப்பட்டு கிடக்கிற பெரியவர் சின்னிக்கிட்ட வீரையன் எங்கன்னு கேட்க, கரெக்டா அந்த சமயம் மலைக்கல்லன் அங்க வந்துடுறார். பெரியவருக்கு தன்னோட காலம் முடிய போகுதுன்னு விளங்க தன்னோட மகன்கிட்ட, எங்க உன்னை பார்க்காம போயிடுவேணும்னு பயந்துட்டேன், இந்த வாழ்க்கை என்னோட போகட்டும், நான் சாகிற வரைக்கும் எனக்கு ஒரு துணை வேணும் தான் உன்னை இங்க வச்சிருந்தேன், இந்த பொண்ணும் பொருளும் நம்மளோடது கிடையாது, திருடங்க கிட்ட இருந்து பறிச்சது, இது யாரோடதுன்னு விசாரிச்சு அவங்க கிட்ட கொடுத்துருப்பா, நீ பூங்கோதையை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சௌக்கியமா இரு, எப்பவும் நீதியும் நேர்மையையும் கைவிடாதுன்னு சொல்லிட்டு இறந்துடுறார் பெரியவர். அதே சமயம் அப்துல் ரஹீம் இன்ஸ்பெக்டர் கிட்ட மலைக்கல்லன் கொள்ளையடிச்சதா சொன்ன பொருள் பணம் எல்லாத்தையும் காட்டி, உங்க கேஸுக்கு வேண்டிய சாட்சி எல்லாம் இதுல இருக்குன்னு ஒரு புஸ்தகத்தை கொடுத்துட்டு, உங்க புஸ்தகத்தையும் இந்த புஸ்தகத்தையும் கணக்கு பாருங்க, எனக்கு கொஞ்சம் அவசர வேலை இருக்கு, நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிடுறார் அப்துல் ரஹீம். இன்ஸ்பெக்டர் கணக்கு பார்த்து முடிக்கிறதுக்கும் அப்துல் ரஹீம் வர்றதுக்கும் சரியா இருக்கு. என்ன சார் எல்லாம் பார்த்தீங்களான்னு ரஹீம் கேட்க, பார்த்தேன் சார், நமக்கு தேவையான எல்லா விவரமும் இருக்கு, இந்த உதவிக்கு ரொம்ப ரொம்ப நன்றின்னு சொல்றார் இன்ஸ்பெக்டர். இதுக்கு எதுக்கு சார் நன்றி, என்னோட ஃப்ரெண்ட் மலைக்கல்லன் மேல உங்களுக்கு இருந்த சந்தேகம் போயிடுச்சு, இனிமே அவர் வழிக்கு நீங்க போக மாட்டீங்க, அது போதும் எனக்குன்னு ரஹீம் சொல்ல, அதுக்கு இன்ஸ்பெக்டர், அது எப்படி சார் முடியும், கொள்ளை போன சொத்துக்கள் எல்லாம் கிடைச்சிருச்சு, ஆனா கொலை பண்ண கேஸ் எல்லாம் அப்படியே தானே இருக்கு அப்படின்னு சொல்றார் இன்ஸ்பெக்டர். என்ன சார் இது, கொள்ளையே அவன் பண்ணல, அப்புறம் எப்படி சார் கொலை செஞ்சு இருப்பான்? சரி சார், நான் உங்களுக்கு இவ்வளோ உதவி செஞ்சிருக்கேன், நீங்க எனக்கு ஒரு உதவி செய்யுங்க, இந்த கொலை கேஸை கொஞ்ச நாள் தள்ளி போடுங்க, நான் அப்புறமா பார்க்குறேன் அப்படின்னு ரஹீம் சொல்றார். இன்ஸ்பெக்டருக்கும் அதில் எதுவும் தப்பு இருக்கிற மாதிரி தெரியல. கொள்ளை கேஸில் இருக்கிற ஆட்களை பிடிக்கிறதுல இன்ஸ்பெக்டர் மும்முரமாக யோசிக்க, என்ன சார் சொக்கேசரை காப்பாற்றி கொண்டு வரேன்னு பூங்கோதை அம்மா கிட்ட சொன்னதை மறந்துட்டீங்களான்னு ரஹீம் சொல்ல, அதை கேட்ட இன்ஸ்பெக்டருக்கு ஆச்சரியமா இருக்கு. நான் சொன்னது உங்களுக்கு எப்படி சார் தெரியும்னு கேட்க, சொக்கேசர் எங்க இருக்கார், அவரை எப்படி பிடிச்சிட்டு வர்றது எல்லாம் என்னோட ஃப்ரெண்ட் மலைக்கல்லன் என்கிட்ட சொல்லிட்டாருன்னு சொல்றாரு. எங்க சார் இருக்காருன்னு ஆர்வமா இன்ஸ்பெக்டர் கேட்க, அப்ப யாரோ கதவை தட்டுறாங்க. இன்ஸ்பெக்டர் கதவை திறக்க ஒரு கான்ஸ்டபிள் ஒரு லெட்டரை கொடுக்கிறார். அந்த லெட்டர் பூங்கோதைக்கு வீரராஜன் எழுதியிருந்தது.
அன்னைக்கு மலைக்கல்லன் உன்னை காப்பாத்திட்டான், இனிமே அவன் ஜம்ப சாயாது. நாளை கழிச்சு சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி கல்யாணத்துக்கு சம்மதிச்சா சரி, இல்லைனா உன்னோட அப்பாவை சித்திரவதை செய்வேன் அப்படின்னு எழுதியிருந்தது. சொக்கேஸ்வரோட நிலைமை என்னவாகும் தெரிஞ்சுக்க அடுத்த பகுதிகளை தவறாம பாருங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னோட பதிவுகளை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கிறதுக்காக பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.